thanks to all our well-wishers. So she is a 6 years kid. So she is the youngest kid achiever in Tamil Nadu. என்னோட வீடியோ சேனலை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் 35+ மவுண்டனுக்கு மேலே போயிட்டேன். நான் இப்போ எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போயிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக நானே நடந்து போயிட்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன். மேலே போய் நம்ம தேசிய கொடியை காமிச்சிட்டு வந்துட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போய். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேதார்நாத் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்னோ மவுண்டன் வரேன். ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்ததா? கஷ்டமாவும் இருந்தது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எங்க அம்மா அப்பா நான் 3 பேரும் போனோம். எங்க குரூப்போட நடக்க ஆரம்பிச்சு 3 நாள்ல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால நாங்க எங்க அம்மாவை புங்கிட்டங்காங்கிற ஒரு ஊர்லயே தங்க வச்சுட்டு நானும் அப்பா கைடு அங்கிள் மட்டும் மேலே போயிட்டு அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டோம். முதல்ல எப்போதும் நாங்கள் இந்த ஃபால்ஸு ட்ரக்கிங் அந்த மாதிரி போக மாட்டோம். ஃபால்ஸஸ் அந்த மாதிரி தான் போவோம். அப்போ ஒரு நாள் ஒரு அங்கிள் எங்கள்கிட்ட சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு சிவன் மலை குட்டியாக இருக்கு, அங்கே போயிட்டு வாங்கன்னு. அங்கே நான் ஃபஸ்ட் டைம் போனேன். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதனால அடுத்தடுத்த ட்ரக்கிங் நான் போக ஆரம்பித்தேன். என் பேர் ஸ்ரீதர். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் நார்மலாக ட்ரெக்கிங் அந்த மாதிரிலாம் போக மாட்டோம். நார்மலாக நாங்கள் வீக்கெண்ட் அந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். சரி, அப்போது ஒரு டயத்தில் இவளுக்கு ஒரு 3 வயசு 2-3 வயசு இருக்கும். ஸோ நாங்கள் திண்டுக்கல்ல வெள்ளிமலைன்னு ஒரு மலைக்கு நாங்கள் சைட் சீயிங் போயிருந்தோம். ஸோ அங்கே ஒரு மலை மேலே சிவன் மலை இருக்குது. அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா இங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் போவோம், குழந்தை எப்படி நடப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, குழந்தை நடந்துடுவாங்க, நீங்கள் நடப்பீங்களா பாருங்கள் அப்படின்னாங்க. அப்படி ஆரம்பித்த அந்த பயணம் ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தது தான். அது ஆரம்பித்து அவளை ஏறி இறங்கிட்டா. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மலைகளுக்காக கூட்டி போய் ட்ரை பண்ணோம். அவளுக்கு அந்த மலைகளில் கொஞ்சம் ஈடுபாடு நிறைய இருந்ததுனால அதை அப்படியே நாங்கள் மாதத்தில் 2 தடவை எப்படியாவது ஒரு மலைகளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மலைகளுக்கும் எப்படி போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கடைசியாக எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போகணுன்னு போன வருஷமே சொல்லிட்டா போயிட்டு வந்தோம். கேதார்நாத் போயிட்டு வந்தோன்னே சரி, அது நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ப்ரிப்பேர் ஆகணும்னு தெரியும். அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி கொஞ்சம் சிரமப்பட்டோம், இல்லைன்னு சொல்ல முடியாது, சிரமப்பட்டோம். ஸோ போய் அங்கே கொஞ்சம் நிறைய சுச்சுவேஷன்லாம் நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அவங்களுக்குமே ஃபுல்லாக ஆக்சிஜன் இல்லாமல் ரொம்ப தலைவலிலாம் இருந்தது. எனக்குமே நேசல் ப்ளீடிங்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் எங்களுக்கு அந்த மேலே அதை அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அவள்கிட்ட நான் கேட்டேன், போகலாமா வேண்டாமான்னு கடைசி நேரத்தில் அந்த மேலே போனதுக்கப்புறம். இல்லைப்பா போயிடலாம், எப்படியா ஏறிடலாம் அப்படின்னா. சரி, மெதுவாக நடந்து மேலே போய் பார்த்துட்டு இப்போ நம்மளோட தேசிய கொடியை காமிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இது. ஸோ அவங்களுடைய 3 வயசில் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 6 இயர்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நம்ம தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு யங்கஸ்ட் கிட் அச்சீவர் இன் தமிழ்நாடு, நம்ம எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ட்ரக்குக்கு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் நிறைய மலைகளை அவங்களும் ஏறி ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு வேணும். நாங்களும் எப்படியாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள ஜஸ்ட் நாங்கள் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறோமே தவிர வேறு எதுவும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.